நெக்ஸ்ட்டு எப்படி நம்மளோட சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். லைக் ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களோட கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் எப்பயுமே ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை நீங்கள் சிபிலோட சைட்டில் போய் பண்ணலாம். இல்லை பேங்க் பஸார் அந்த மாதிரி ஆப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. அங்கேயும் போய் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். 2வது ஸ்டெப்பு, நீங்கள் பில்ஸை எப்பயுமே ஆன் டைமில் பே பண்ணிடுங்க. அது இஎம்ஐயாக இருக்கட்டும், இல்லை கார்டோட பேமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் ஆன் டைமில் பே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. 3rd ஸ்டெப் ரெடியூஸ் கிரெடிட் கார்டு பேலன்ஸ். உங்கள்கிட்ட ஒரு ₹1,00,000 பேமெண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் 30,000-40,000க்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. இல்லை ஃபுல்லாக யூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 4th ஸ்டெப் உங்களோட பழைய கிரெடிட் கார்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனுவல் ஃபீ இல்லாத கிரெடிட் கார்டு ஏதாவது வச்சுருக்கீங்க, அது ஒரு 7-8 இயர்ஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே கீப்பப் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணாமல் கூட அப்படியே வச்சுருக்கலாம். அது உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ணும். 5th நீங்கள் நிறைய லோன்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரே சேம் டைமில் ஒரு பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு, ஹோம் லோன், இல்லை ஆப்பில் லோன் வாங்குறதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சேம் டைமில் பண்ணாதீங்க. அது உங்களோட கிரெடிட் ஸ்கோரை ரொம்பவே பாதிக்கும். 6th ஸ்டெப் நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸை செக் பண்ணும்போது உங்களோட ஏதாவது சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதை உங்களால் மாற்ற முடியும். அதுக்கு சிபில் ஸ்கோர்லேயே சிபில் சைட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இல்லை நான் இந்த யூஸ் பண்ணல, இது தப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1 மந்த் டைம் எடுத்துக்குவாங்க. ஆனால் உங்களுக்கு அதை மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சிபில் ஸ்கோருங்கிறது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட இந்த சிபில் ஸ்கோருங்கிறது இது ஜஸ்ட் நம்பர் மட்டும் கிடையாது. இது உங்களுக்கு ஃபினான்ஷியல் பாஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதை வச்சு தான் உங்களுக்கு நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ப்ரீமியமாக கிரெடிட் கார்டு வேணும் அப்படிங்கிறது இதை வச்சு தான் டிசைட் ஆக போகுது. ஸோ இதை நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக பார்த்துக்கிறீங்களோ உங்களோட ஃப்யூச்சரில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ